சாய்ராம் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயிலுக்காக பேச வந்திருக்கேன். நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் நிறைய ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கண்கட்டி வந்துட்டு இன்னும் கண்கட்டி வந்ததால் வீடியோ போட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவுக்கு வரேன். அப்புறம் முடி கொட்டுதுன்னு யாரும் எந்த கவலையும் படாதீங்க. பாருங்கள், என்னுடைய முடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு 2 நாள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதை வீடியோ போட்டிருக்கேன். உடம்பு சரியில்லாதால் என்னால் வீடியோவில் வர முடியல. கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டெல்லாம் போட்டுட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்றது தெரியல. நான் திரும்பி அடுத்த வீடியோவுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். 2 நாள் ரிசல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிருவத்துலலாம் அந்த பொண்ணுக்கு முடி இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம ஆயில் தடவி பிருவத்துக்கெல்லாம் முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெத்தி ஃபுல்லாகவே முடி வளர்ந்துருக்கு. அதுவும் 2 நாள் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நான் சொல்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் தரேன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றுமே நான் சாதாரணமாக கேஷுவலாக நான் எப்பயும் போல் ஒரு ஆயில் காய்ச்சி ரெடி பண்ணி ஏதோ ஒரு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது, அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் கேஷுவலாக எதுவும் செய்கிறேன். எதுவும் பிளானிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே பாபா எனக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து நமக்கு நல்லது சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இது பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்கும் ஒரு இதுலேருந்து ஒரு 3-4 வீடு தள்ளி தான் எடுத்து அவங்க தான் அந்த ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3-4வது வீடு. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் நான் ஊறுக்கா மட்டும்தான் ரெடி பண்ணுறேன். ஆமாம் சாய்ராம், நம்மளது ஃபஸ்ட்டு ஊறுக்கா ஆயில் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 14 வகை ஊறுக்கா நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இன்னும் நிறைய செய்ய போகிறோம், நிறைய கொடுக்க போகிறோம். நம்ம வேலை ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஆயிலே இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டுனா, இன்னும் நம்ம கொடுக்க போகிற பொருள் ஒன்றுமே கெமிக்கலே இல்லாமல் மக்களுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல எந்த ஒரு பொருள் கொடுத்தாலுமே நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நமக்கு அவங்களுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும். அதுக்காக தான் எல்லாமே. நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆயில் கொண்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு ஆயில் கையில் கிடையாதுங்க. நம்ம இன்னும் நிறைய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். இதில் நிறைய போராட்டங்கள், கண்ணீர், அவமானம், கஷ்டங்கள் நிறைய இருக்குங்க. அதை விட சொல்லப்போனால் நிறைய இழப்புகள் இருக்குது. என்ன தெரியலன்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய சொந்தங்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நிறைய பணம் போயிடுச்சு, நிறைய நகை போயிடுச்சு. எல்லாமே போனாலும் தன்னம்பிக்கை போகலை. ஏன்னா நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கிறதால தான் இந்த இடத்துல உட்காந்து இன்னும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே இழந்துட்டோம். ஐயோ நம்மளால் இதை அடுத்து கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக இது என்னால் முடியாதுன்னு தான் சொல்லலாம். நான் அப்படி நினைக்கல. எல்லாமே என்னை விட்டு போனாலும் ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது என்ன இருக்குன்னா இந்த ஆயில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன தன்னம்பிக்கையும் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஆயில் வாங்கியிருக்காங்க. 5000 ரூபாய்க்கு ஆயில் ஆன்லைனில் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தடவின உடனே அவங்க அம்மாவுக்கும் அவங்க பொண்ணுக்கெல்லாம் மயக்கமே போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தலையில் தடவின உடனே யூஸ் பண்ண உடனே மயக்கம் போச்சான். அவங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயில் எடுத்து கீழே ஊற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சும்மா வந்தாங்க, நம்மக்கிட்ட பாபா கும்பிட்றதுக்காக வந்தாங்க. அப்புறம் ஆயில் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு சும்மா தடவிட்டு சொன்னாங்க ஆயிலுன்னு சொன்னேன். ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, அந்த ஆயிலானவுடனே நான் என்ன சொல்ல வராங்களோன்னு பயந்தேன். ஏங்க ஆயில் செம்ம ரிசல்ட்டுங்க. சும்மா பயந்துக்கிட்டே இருந்தோம். என்ன தடவை பயம். ஒரு வாரம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். ஆயில் தடவைனா இருக்கிற முடியெல்லாம் போயிடுமோ என்னவோன்னு பயத்தில் ஆயிலை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பொண்ணுக்கு தடவின உடனே முடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் தடவி 2ஆம் நாள் தாங்க தடவினா நெத்தி ஃபுல்லாக முடி வளர்ந்து போச்சு. புருவத்தில் முடி இல்லை, புருவத்தில் பார்த்திங்கன்னா முடியே கிடையாது அந்த பொண்ணுக்கு. அப்புறம் ஆயில் தடவின உடனே முடி வளர்ந்து போச்சு.
அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், வாங்க நீங்கள் எனக்கு ஒரு வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் அந்த பொண்ணு வந்தா. நான் முகம் அதிகம் எடுக்கலை, முகத்தை காமிக்கல, முகம் மறைச்சு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வீடியோ வந்து அவங்கள பேசுனது ரெக்கார்டை எடுத்து நான் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அதான் நான் சொல்லுவேன், நம்மளா சொல்கிறத விட இது நான் சொல்கிற ரிசல்ட்டுன்றது கிடையாதுங்க, மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டு தான் உங்களுக்கு அன்னன்னைக்கு போட்டுக்கிட்டு வரேன். நான் சொல்கிறேன், நமக்கு நன்மைகள் தீமைகள் நமக்கு வரட்டும், நன்மைகள் எத்தனை வந்தாலும் அது மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த எண்ணெய் வந்து தலைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அற்புதங்கள் இருக்குங்க. இல்லை, நிறைய அற்புதங்கள். சரியான ரொம்ப தலைவலி, கால் வலி, கை வலி, வயிற்று வலி, எங்களுக்கே பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கன்னா போயிட்டேன்னா அந்த ஆயில் இருந்துட்டா எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் பொய் சொல்கிறோன்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எதுக்காகவுமே எப்பயுமே நம்ம பொய் சொல்லணுன்றது கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், நாங்கள் விளம்பரம் பண்ணிக்கிட்டே வரோங்க, வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். ஏன்னா நான் ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு பாட்டில் விற்றா போதும்னு நினச்சி வந்தேன். இப்போ நம்மளுடைய சூழ்நிலை என்ன தெரியுங்களா, நான் யார்கிட்டையுமே வாங்குங்கன்னு சொல்கிறது இல்லைங்க. எங்கள் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்க வேறு ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்படின்னா, எங்கள் ஆயில் வாங்கினவங்க வேறு ஆயில் வந்து வேறு எந்த கம்பெனியுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன பசங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு விளையாட்டாக நம்ம ஒரு பொருள் ரெடி பண்ணி அந்த பொருள் இவ்வளோ மக்களுக்கு பிடிச்சி இந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எல்லோரும் வாங்குறாங்க, நம்பி வாங்கி தடவுறாங்கன்ற போது இதுக்கெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுங்களா? அங்கே உட்காந்துருக்காரு யார், எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, என்னுடைய சீரடி சாய்பாபா. அவருக்கு தான் நான் இந்த நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னு தான் வச்சுக்கிங்களேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய கஷ்டங்கள், கண்ணீர், அவமானங்கள் அதெல்லாம் கொடுக்க தான் நாளைக்கு என்ன வாழ்க்கை, நாளைக்கு எப்படி வாழ போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, சரி ஒரு டைம்னாவது நம்ம பொது மீடியாவில் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படி வந்து எல்லாருக்கூடையும் நான் உட்காந்து உங்கள் கூடலாம் நான் பேசுவேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஆனால் என்னை இந்த மாதிரி வர வச்சு உங்கள் கூட பேச வச்சு இது எல்லாமே வேடிக்கை பார்க்குறவர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லைனா நான் யாருன்றதே எனக்கே தெரியாது. அதை விட என்ன ஒன்றுன்னா, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே கேட்டாங்க, ஃபஸ்ட்டு ஆயில் வாங்கினவங்களே கேட்டாங்க, நாங்கள் போடுற பொருள் தான் நீங்களும் போடுறீங்க, ஆனால் உங்கள் ஆயில் மட்டும் இவ்வளோ ரிசல்ட் கொடுக்குது, அது எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி தாங்க, எல்லோரும் போடுற பொருள் தான் நானும் போடுறேன். ஆனால் அது ஏன்றது தெரியல. நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், பயங்கர மிராக்கள் இந்த மாதிரிலாம் பாபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல இன்னும் சொல்லப்போனால் ஜெர்மனி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் ஆயில் போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் மலேசியாலாம் வந்துடும். மலேசியா மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வரும்ன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இப்போ நான் சொல்லலை, எல்லாமே வர வேண்டிய நேரத்தில் வரும், அந்த நேரத்தில் சொல்லிக்கலான்னு தான் இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துக்கும் நம்ம ஆயில் வரப்போகுது. பெரிய இடம் சின்ன இடம்னு கிடையாது. இது வந்து நிறைய இடத்துக்கு வரப்போகுது. எல்லாருமே வாங்குகிற சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்கல, நம்ம அப்பா சீரடி சாய்பாபா நம்ம அதுக்கான வேலை எல்லாமே போய்கிட்டு இருக்குது. நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் அதுக்கு நேரங்காலங்கள் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாமே தாமதமாக பொறுமையாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தானே தெரியும் எப்போ என்ன செய்யணுன்றது. நம்ம என்ன பண்ணாலுமே அது நாளைக்கு வேணும், இன்றைக்கி வேணும், இப்போ வேணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் கொண்டு வந்து சேர்க்குற நேரம், நம்மக்கிட்ட கொடுக்குற நேரம் கரெக்டாக கொடுப்பார். எப்படி அதில் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இந்த லாஸு, பண லாஸு, நகை லாஸு, அந்த மாதிரி லாஸே வராத மாதிரி ஒரு வந்து தரமான பொருளாக எல்லாமே எல்லாருக்கும் வந்து சேர்கிற மாதிரி கரெக்டான பொருளாக கொண்டு வந்து அப்பா உங்கள்கிட்ட கொடுக்குற நேரம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஆயில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா ஆயில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ரெடியாகி வரும்போது நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்றது உங்களுக்கே தெரியும். மெயின் வந்து எப்பயும் சொல்கிறது தாங்க நான் சொல்கிறேன், நமக்கு வந்து பணன்றது வேணும். பணத்தை தாண்டி மக்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாருமே அதான் நான் சொல்கிறேன், இன்னி வாழ்க்கையில் வந்து நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தெரியல. இன்றைக்கி நைட் சாப்பிட்டுட்டு காலையில் தூங்கி எந்திரிக்கிறது நிலை இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கெமிக்கலுங்க, கெமிக்கல் இல்லாத ஒன்றும் கிடையாது. நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், நம்ம இந்த பண்ணைலாம் வச்சுருக்காங்க, பண்ணையில் வந்து
கெமிக்கல்னு ஒன்று இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து வெறும் குச்சியில் வந்து அந்த கெமிக்கலை தொட்டு இப்படி நினச்சி இப்படி வச்சுட்டா போதுமா, உடனே துளுத்துக்குமா. எப்படி உடனே அந்த செடி துளுத்துடுமா. அந்த செடியை காசு கொடுத்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி அதை வாங்கி நம்ம தோட்டத்தில் வைப்போம். அந்த வச்சு அதை தான் நம்ம உற்பத்தி பண்ணுவோம். எப்படின்னா அந்த செடி நம்ம வாங்குகிற இடத்துலேருந்தே அவங்க கெமிக்கலால் அது போட்டாங்க. அந்த கெமிக்கல் வந்த பிறகு தான் அதை வந்து விளைய நம்ம வந்து அதில் நம்ம இயற்கையாக வைக்கிறோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ அதை கூட நம்பி வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குதுன்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாருமே சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒழிஞ்சி அதனால் எத்தனை பாதிப்பு வருதுன்றது தெரியல. சீக்கிரமே வந்து நமக்கு எல்லாமே சீக்கிரம் விளையுது. அதே மாதிரி மக்கள் உயிரையும் சீக்கிரம் கொண்டு போயிடுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய நோய்கள், நிறைய என்னத்துக்கு என்ன நோய் வருதுன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம எஸ்விஆர் கம்பெனி வந்து மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய நன்மைகள் செய்யணும்னு நினச்சி இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி இறைவன் கையில் இருக்குங்க. நான் நினைக்கிறது மட்டும்தான் என்னுடைய கடமை. ஆனால் இதுக்காக நான் என்னால் முடியல, நான் தோத்துட்டேன், இது என்னால் கொடுக்க முடியாதெல்லாம் நான் என்றைக்குமே விடவே மாட்டேன். அதான் சொல்லுவேனே, நான் எனக்கு எப்பயுமே அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். என்னடா இங்கே உட்காந்துட்டு அவரை பற்றிலாம் ஒரு பெரிய ஆளை பற்றிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாங்க அவரெல்லாம் வந்து கடைசி வரைக்குமே எல்லாத்துக்காகவுமே சாதித்தவர். ஏதோ ஒரு நோக்கத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணும் முடிஞ்சு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கக்கூடாது. சொல்லப்போனால் இந்த ஒரு ஆயிலுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஒரு ஆயிலுக்காக கிடையாதுங்க. எனக்கு இந்த அளவுக்கு நான் எல்லாம் பேசுகிறேன்னா நிறைய வருத்தத்தோடு பேசுகிறேன். ஏன்னா நிறைய வந்து கெமிக்கல் மட்டும்தான் நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய எல்லாத்துலேயுமே கெமிக்கல். தடிக்கு விழுந்தால் நம்ம சாப்பிட்ற பொருள், அரிசி, பருப்பு, காய்கறிகள், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது. என்றைக்கு நமக்கு அந்த கெமிக்கல் இல்லாத காலம் அந்த காலத்து மாதிரி வரும்ன்றது நமக்கே தெரியல. நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து எதுவுமே இல்லை. நைட் சாப்பிட்டு காலையில் நிம்மதியாக எழுந்திரிக்கணும், அந்த மாதிரி உணவுகள் இருந்தால் பரவாயில்ல. அதை விட என்னென்னா இப்போ நிறைய நோயின்று வர்றதை விட சாதாரணமாக வெளியே போகிறவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தாக்கா அடுத்த செகண்ட் உயிர் இல்லைங்க. அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஒரு ஆயிலுக்கு வந்துட்டு வேறு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்புறம் நான் ஆயிலுக்கே பற்றி பேசுகிறேன். நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்குங்க. முடி கொட்டுதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா முடி வந்து கொட்டுது, அப்புறம் வந்து நம்ம இந்த முடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். முடி வந்து நிறையா சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டி போச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப கவலையில் இருப்பீங்க. அந்த மாதிரி கவலை எதுவும் படாதீங்க. பாருங்கள், நம்ம ஒரே ஆயில் தாங்க, எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டும்தான். இதை வாங்கி நம்பிக்கையோடு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கள் ஆயில் நீங்கள் வாங்கி தான் ஆகணுன்ற கட்டாயெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வாங்குங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நானே நினைப்பேன், ஒரு ஆயிலுக்கு இத்தனை ரிசல்ட் யாருன்னா கொடுப்பாங்களா? ஒரே ஆயில் தாங்க. நிறைய மாற்றி மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எஸ்விஆர் வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை விட என்ன ஒன்றுன்னா, பணம் இருந்தால் சரன்னு எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். பணம் இருந்து பணம் பண்ணுறது வேறு, பணமே இல்லாத பணம் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. இந்த அளவுக்கு நம்மளது ஒரு பிராண்டை ஆக்கி இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன்னா அதே பெரிய சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுலேயே நிறைய வெற்றிகள் மட்டும்தான் சொல்லுவேன். நான் தோத்துட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு அதெல்லாம் என்றைக்கும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லா நாட்டிலையுமே எல்லா இடத்துலேருந்தே நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எஸ்விஆர் வந்து பயங்கர பெஸ்ட் ஆயில், ஒரு நல்ல ஆயில் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நினைப்பீங்க என்னுடைய கம்பெனிக்காக நான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் சொல்லப்போனால் இதில் எந்த ஒரு சுயநலமும் கிடையாதுங்க, சரிங்களா? நான் வந்து எதனா ஒன்று காத்துக்கிட்டே இருப்பேன், எதனா ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்தால் தான் உங்ககிட்ட உட்காந்து பேசுவேன். அந்த மாதிரி ரிசல்ட் இப்போ நிறைய வந்துடுச்சு, அடுத்தடுத்து வந்துடுச்சு. எனக்கு நான் தான் வந்து வீடியோ பேசலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கண்ணு கட்டி பாருங்களேன், கண் கட்டி வந்துடுச்சு, முகலாம் ஒரு சைடு ஃபுல்லாக வீங்கிடுச்சு, இப்பி வீக்கத்தோடு தான் இருக்குது. அதனால் உட்காந்து என்னால் பேச முடியல, வீடியோ பேச முடியல, உடம்பு சரியில்லை, அதனால் வரலை. அதனால் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஊசி மாத்திரைலாம் போட்டால் சீக்கிரம் நல்லாயிடும். நான் எதுவுமே ஊசி மாத்திரை ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரிலாம் எங்கேயும் போக மாட்டேன். முடிஞ்ச அளவு கை வைத்தியம், இந்த சந்தனம் அப்படி சிம்பிளாக போட்டு, இந்த கண் மருந்தே போட்டு, மருந்து கூட கடை மருந்து போடலைங்க, இந்த டியூப் மருந்து இந்த மாதிரி தான் போட்டு சரி பண்ணுறேன். அதனால தான் சீக்கிரம் குணமாகலை, இல்லைன்னா குணமாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், கண் வீக்கத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் உங்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிஜமாகவேங்க ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆயில், நல்ல ஒரு தரமான ஒரு
ஆயில்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. சரிங்களா? ஒரு ஆயிலுக்கு இத்தனை பேசுவாங்களா, இத்தனை சொல்லுவாங்களான்னா அது நான் மட்டும் தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்பி வாங்குங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சாய்ராம், நன்றி.